ஹாய், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண சீத்தாப்பழங்க. ஒரு ட்ரே வந்திருக்கு. ஒரு பழத்தினுடைய வெயிட் பாருங்களேன். ஒரு பழம் 200 கிராம் இருக்குது. இது மீடியம் சைஸ். இதை விட பெரிய சைஸ் பழம்லாம் இருக்குது. $220 ஒரு பழம் வெயிட்டு. மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பழம்லாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம இந்த குளுக்கோஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா, எனர்ஜிக்காக. இந்த ஒரு சீத்தாப்பழத்தில் ஒரு 200 கிராம் சீத்தாப்பழத்தில் 200 கிராம் குளுக்கோஸ் இருக்கும். குளுக்கோஸ் மீன்ஸ் எனர்ஜி. ஏன்னா இது டாக்டர்ஸ்லாம் இப்போ நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க. நிறைய மார்க்கெட்டில் இப்போலாம் வருது. நம்ம வில்லேஜ்லலாம் இதை சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஜுரம் வரும், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சொல்லினே நம்மளை இதை சாப்பிட விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. இதை சாப்பிட்டு நம்ம அந்த வேஸ்ட்டு கொட்டையை போட்டாவே வீட்டாண்ட மரம் முளைச்சிடும். அந்த மரத்துலேருந்து ஒரே 1 இயர் சொல்ல முடியாது, 1.5 2 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இது காய் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. நாங்கள் இந்த காய்க்கு ஒன்றுமே பண்ணதில்லைங்க. அது சும்மா போட்டு வேலி ஓரம் இருக்கிறது. நாங்கள் இது தோட்டத்திலலாம் வளர்க்கல. மற்ற மரம் மாதிரி இது வரப்பில் அது எங்கே போட்டிருக்காங்களோ சாப்பிட்டாங்களாம் முளைச்சின்னு இருக்குது. அப்படி முளைச்ச காய் இன்றைக்கி மார்க்கெட்டில் கேஜ் நல்ல ரேட் போகுது. கரெக்டாக எங்கள் ஊரில் 30 ரூபாய் எடுக்கிறாங்க. மற்ற ஊரில் என்னன்னு தெரியல. மறக்காமல் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. ஞாபகமாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.